வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைய தினமானது அனைத்து மக்களாலும் புனிதமாக பேணப்படக்கூடிய, அனைத்து மக்களாலும் நேசித்து பக்தியோடு வணங்கப்படக்கூடிய ஆராதனை செலுத்தப்படக்கூடிய ஒரு ஆலயம் மடுத்திருப்பதே. இந்த மடுத்திருப்பதிலே 15, அதாவது ஆவணி 15 என்பது மிக பெரும் திருவிழாவாக அமைவது வழமை. அந்த திருவிழா இன்றைய தினம் இடம்பெறுகிறது. குறிப்பாக இதே நேரத்திலே கிட்டத்தட்ட 6:15 மணி அளவிலே இந்த திருவிழா திருப்பலி இடம்பெற இருக்கிறது. சிலாபம் ஆயர் அங்கே திருப்பலியை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியை தொடர்ந்து திருச்சுருப ஆராதனை மற்றும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. எனவே அனைத்து மத மக்களும் இணைந்து சென்று அங்கே வழிபடுவது வழமை. எனவே அனைவருக்கும் இன்றைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இலங்கை அரசியலை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல், அதற்காக 40 பேர் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அது தொடர்பான விடயங்களிலே இன்றைய தினம் கைச்சாத்திடப்படவும் இருக்கிறது. எனவே இது சார்ந்து அந்த பகுதி பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பினூடாக அது பாதுகாப்பு வழங்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு அனைவரும் செல்ல முடியாதவாறும் தேர்தல் தொடர்பானவர்களை அங்கு செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளிலே அதே நேரத்திலே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஜனக ரட்நாயக்க அனைவரும் அறிந்தவர். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் அல்லது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிலே அவர் பொறுப்பான அதிகாரத்தில் இருந்தவர். அவர் பல விமர்சனங்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதனை தொடர்ந்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவரும் இன்றைய வேட்புமனுவிலே கையெழுத்திடுவார் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது சார்ந்து பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் செஞ்சோலை படுகொலை விடயங்கள் நாங்கள் மறந்துவிட முடியாது. அது என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டில் இடம்பெறவில்லை, எமது பகுதியிலே இடம்பெற்றிருந்தது. 54 மாணவர்கள் இதிலே உயிரிழந்திருந்தார்கள். விமானப்படை தாக்குதலிலே அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே நேரடியாக பத்திரிகைக்குள்ளாம் முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலில் 40 வேட்பாளர்கள் கட்டுப்பண காலம் நேற்றுடன் நிறைவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தும் கால எல்லை நேற்றுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே இம்முறை பல முனை போட்டி இருக்கும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டை விட அதிக அளவானோர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இதன்படி அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் என 40 பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் இடம்பெற உள்ளது. 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள போதிலும் 4 முனை போட்டி தேர்தல் பிரச்சாரமாக அல்லது தேர்தலிலே இந்த 4 முனை போட்டியே பிரதானமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி ரணில், பிரதான எதிர்க்கட்சியான தலைவர் சஜித், அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலேயே கடும் போட்டி நிலவ உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது சார்ந்த விடயங்களை இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அந்த நினைவு ஏந்தல் நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலால் கொல்லப்பட்ட 54 மாணவர்களின் 18வது ஆண்டு நினைவேந்தல் தமிழர் தாயகத்திலே பல பகுதிகளிலும் நேற்று உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது. செஞ்சோலை வளாகத்தின் நினைவு வளைவு அமைந்துள்ள பகுதியிலே தாய் தமிழ் பேரவையால் நேற்று காலை 9 மணி அளவிலே அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பொதுச்சுடரை செஞ்சோலை வளாகத்திலே படுகொலை செய்யப்பட்ட 2 பிள்ளைகளின் தந்தை ஏற்றி வைத்தார் எனவும் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் திருவுருவ படத்துக்கு சுடர்
மலரேற்றி மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இதே போல யாழ் பல்கலைக்கழகத்திலும் நேற்று அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. பெருமளவான மாணவர்கள் உணர்வு பூர்வமாக இதிலே கலந்து கொண்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம் எவ்வாறு மாறினாலும் இந்த அளவுக்கு அது திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுடைய இந்த நினைவேந்தல்களை மாணவர்கள் ஒருக்கத்தோடு நினைவு கூறுவது மனதுக்கு ஏற்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. இதனிடத்திலே ரணிலுடன் சந்திப்பு ஆதரவளிப்பதற்கு அல்ல, அர்ப்பணிப்பை அறிவதற்கு என டெலோஃப்ளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சஜித்துடன் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. 13 தொடர்பான பேச்சுக்காக அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலும் அது சார்ந்து விமர்சனங்களும் அது தொடர்பான பல விடயங்கள் பேசப்படக்கூடியதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதனையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம். தேர்தலுக்காக லஞ்சம் 8 பேர் கைதாகினர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலிலே ஜனகரட்நாயக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அவர்கள் தேர்தலில் களமிறங்க போகிறார் என 3 மாதங்களுக்கு முன்னரே சொல்லப்பட்டிருந்தது. அது சார்ந்த இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. எக்ஸட் லங்கா என்று சொல்லப்படக்கூடிய பொதுஜன கட்சியின் செயலாளர் உட்பட அந்த கட்சியை சேர்ந்த 8 பேர் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டிலே போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகரட்நாயக்கவை ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடுவதற்கு அவரிடமிருந்து 30 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கோரியமைக்காகவே மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழல் மோசடி மற்றும் விடயத்துக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் கமந்த துஷரவின் முறைப்பாட்டுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவையெல்லாம் தேர்தல் நாடகங்களிலே அரங்கேறுகின்ற விடயங்கள் எனவும் சொல்லப்படுகிறது. இதனிடத்திலே 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் நிதி ஒழுக்கம் இறுக்கம் என சொல்லப்பட்டதான செய்திகளும் பார்க்க முடிகிறது. பொதுமக்களின் நிதியை செயற்திறனுடன் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலே அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஊதியம் எட்டப்பட குறிப்பாக முடிவுகள் பல எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எட்டப்பட்ட விடயம் தொடர்பான விடயங்கள் ஒரு முழு பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. எந்தெந்த விடயங்களுக்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதான விடயம் அங்கே உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் ஆய்வு கப்பல்கள் இதையும் அனுமதிக்கப் போவதில்லை என கொழும்பு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அதாவது சீன கடற்படை கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை அரசிடம் தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி இருந்தது. அதனை குறித்து இப்பொழுது கொழும்பும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. கப்பல்கள் வரும் போகும், ஆனால் ஆய்வு நோக்கத்திலே அவை வராது என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தினுடைய ஆணையாளராக சர்வானந்தன் தெரிவாகி இருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. அதாவது வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள மாகாண ஆணையாளராக வைத்திய கலாநிதி தி சர்வானந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது. 2ஆம் தவணைக்கான விடுமுறை நாளை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளுக்கான விடுமுறையாக நாளைய தினம் 16ஆம் தேதி 2ஆம் தவணைக்காக விடப்பட இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே காணாமல் போனோர் விவகாரம் OMBயால் விசாரணைகள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. அதாவது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 243 பேரிடம் நேற்று விசாரணை நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலகர் பிரிவுகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இது உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே நல்லிணக்க செயற்பாடு மிக அத்தியாவசியம் என நீதியமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ரணிலுக்கு ஆதரவான சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுவிலே நாமல் கையெழுத்திட்டிருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் புகைப்படங்களோடு இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. 27 கட்சிகள் சஜித் பக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அந்த கட்சிகள் இதுவரை யாருடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறார்கள் என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகை எடுத்து நோக்குவமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தலில் ரணிலை ஆதரிக்க தமிழர்
தமிழரசு கட்சியில் சிலர் முனைப்பு. நேற்றும் ரணிலை சந்தித்தார் சுமந்திரன் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கடந்த 2ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்தார். இதன்போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக 13வது திருத்த சட்டம் மூலம் அமல்படுத்துவதாக ரணில் விக்ரமசிங்க தம்மிடம் உறுதியளித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஜனாதிபதி செயலகத்திலே சந்தித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த சந்திப்பினை முடித்துக் கொண்டு வெளியிலே ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி தான் பொறுப்பேற்று 2.5 வருடங்கள் ஆகிறது. இந்த 2.5 வருடங்களிலே செய்யாத விடயத்தை இந்த தேர்தல் நோக்கத்துக்காக செய்கிறாரா என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் தேர்தலை காரணம் காட்டி கிடைக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பெறாமல் விட்டுவிட முடியாது. எனவே இந்த நேரத்தில் அவை தரப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் போதும் என்கின்ற தொனியிலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றதை அவதானிக்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே உட்பக்கங்களில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே 40 வேட்பாளர்கள் என தேர்தல் ஆணைக்குழு இப்பொழுது அறிவித்திருக்கிற விடயம். அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார் ஜனக ரட்நாயக்க என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது 30% அதிகமான மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தேர்தலிலே நாட்டமின்றி இருப்பதாகவும் தேர்தலிலே வாக்களிக்க முடிவின்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த 30% மக்களும் ஒருவருக்கு சார்பாக அங்கே வாக்கிடுவார்களாக இருந்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடயங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலுக்கு ஆதரவாக மலர்ந்தது புதிய கூட்டணி என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே இது குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த கூட்டணியிலே இந்த கட்சிகள் பங்கேற்க போகின்றன. அந்த கூட்டணிக்கு என்ன பெயர் போகிறார்கள் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறார் ஜனாதிபதி ரணில். டிரான் பெரேரா பகிரங்கமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே ஜனாதிபதி ரணிலுடைய முகநூல் கணக்கும் தேர்தல் சட்டத்தை மீறுவதாக நீதிக்கான மையம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நீதிக்கான மையம் முறைப்பாடினை செய்திருக்கிறது. இனிவரும் நாட்களிலே இது குறித்து விளக்கங்கள் தெரிவிக்கும் போது இது நான் அல்ல என்னுடைய அட்மின் என சொல்வார்களோ என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவிலே கைச்சாத்திட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சம்பள அதிகரிப்பிலே அரசியல் இல்லை அடித்து கூறுகிறது அரசு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது. அதாவது அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளிலே எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை என நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டியை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேட்பாளர்களுடன் பேரம் பேசுங்கள் சுமந்திரனிடம் இந்திய தூதுவர் எடுத்துரைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தேர்தலின் போது அங்கே பேரம் பேசுவதும் பின்னர் தேர்தலின் பின்னர் அவை மறந்துவிடப்படுவதுமாகவே தமிழ் அரசியலும் அதே நேரத்திலே தெற்கு அரசியலும் இணைந்த அரசியல் இருக்கிறது. எனவே இந்த நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்ற திகதி தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் தபால் மூல வாக்குச்சீட்டினை வெளியிடுதல் மற்றும் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளித்தல் என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. 26ஆம் தேதி இந்த விடயங்கள் இடம்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அலுவலகர்கள் மற்றும் போலீசாருக்கான தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலிலே தபால் மூலமாக வாக்களிக்க கோரிய ஏனைய தரப்பினருக்கான தபால் மூல வாக்குப்பதிவுகள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளிலே இடம்பெற உள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய செய்திகள் அதிகளவாக இருக்கிறது. அதே நேரத்திலே விநாயகருடைய மாம்பழம் 2,85,000 ரூபாவுக்கு ஏலம் போயிருக்கிறது. இந்த விடயம் தமிழர் பரப்பிலே மிக முக்கியமான விடயமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயம். தினக்குரல் பத்திரிகை எடுத்து நோக்குவமாக இருந்தால் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்காக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே இன்று வேட்புமனு தாக்கல் 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது. அதாவது தேசிய மக்கள் சக்தி இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. விஜித ஹேரத்தை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்.
அதாவது இதன் கருத்து என்னவாக இருக்கும் என்றால், செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் முடிவை தொடர்ந்து தாம் ஜனாதிபதியானால், தமது தரப்பு அதாவது சஜித் ஜனாதிபதியானால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற செய்தியாக அது மறைமுகமான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. 2ஆம் தவணை விடுமுறை 16 தொடக்கம் 26 வரை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 13வது திருத்தம் தொடர்பிலே ரணில் மற்றும் சுமந்திரனிடையே சந்திப்பு இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்ட செய்திகள் நேற்றைய தினமும் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. ரணிலின் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட மாட்டோம் என செலோ ஃப்ளட் தெரிவித்திருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அங்கே ஜனாதிபதியை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது. பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தாவல்கள் பாய்ச்சல்கள் தீவிரமடையலாம். அங்கே பிரதான வேட்பாளர்கள் என குறிப்பிடப்பட்டு புகைப்படம் இணைக்கப்பட்டிருப்பது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய புகைப்படம், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புகைப்படம், சஜித் அவர்களுடைய புகைப்படம், தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பெரமுனவினுடைய அரசியல் என்பது மஹிந்த ராஜபக்ஷவை மையப்படுத்திய அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், இங்கே நாமல் ராஜபக்ஷவே அந்த தேர்தலிலே போட்டியிட போகிறார். ஆனால் அங்கே மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை வெளிப்படையாக தெரிவிக்கிறது அவர்களுடைய பெரமுனவினுடைய அரசியல் சார்ந்த விடயங்கள். பணப்பட்டி அரசியலுக்காக ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்தை சிதைத்திருப்பதாக ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான எண்ணத்தை மாற்றி தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கும் முயற்சியாக அமைவதாக ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலிலே சந்திப்புகள் சகஜம் என சொல்லப்படுவது வழமை. சந்திப்போமே தவிர முடிவுகளை சரியாக எடுப்போம் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பார்கள். எனவே மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்படக்கூடிய இந்த முடிவுகளிலே இருக்கக்கூடிய சுயநலங்கள் அவர்களுக்கு மீண்டும் அதற்குரிய விளைவாக சென்றடையும் என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்ற நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் வேட்பு மனுக்களிலே கையெழுத்திடுகின்ற புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின்னர் வன்முறை வெடிக்குமா, இடமளிக்க முடியாது என்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி. ரணில் போட்டியிடுவதை நீதிமன்றம் தடுக்குமா, அவர் சட்டத்தை மீறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதி அமைச்சராக அலி சப்ரியை நியமித்ததன் மூலம் அரசியல் அமைப்பை அவர் மீறியதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனகரட்நாயக்காவுக்கு 3 கோடி ரூபாவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி லஞ்சமாக பெற முற்பட்டதாக சிலர் கைது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் 4, 5, 6 தபால் மூல வாக்களிப்பு என்கின்ற செய்திகளும், செஞ்சொலை படுகொலையின் 18வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே யாழ் மாவட்ட கூட்டுறவு தற்போது பெரும் சீரழிவுகளை எதிர்நோக்கி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தனிநபர் வருமான வரிக்கு நிவாரணம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மைத்திரி வேண்டாம் நிராகரித்த ரணில் என்கின்ற செய்திகள், அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவதற்கு முன்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முயற்சிகளை முன்னெடுத்ததாகவும், ஆனால் அவரை ஜனாதிபதி நிராகரித்து விட்டார் எனவும் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே ஜனாதிபதி தேர்தல் என்று வேட்புமனு தாக்கல் 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தினர். கொழும்பிலே பாதுகாப்பு பலப்படுத்தல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. பொது வேட்பாளர் பின்வாங்க மாட்டார். அதாவது இப்பொழுது ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருக்கிறார்கள். தனித்தனியே பல்வேறு நபர்களை சந்திக்கிறார்கள். எனவே இவை காரணங்களால் எந்த விதமான பின்வாங்கல்களும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தில் இடம்பெறாது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் மக்களினுடைய நாடி துடிப்பை வெளி உலகுக்கு காட்டுகின்ற செயற்பாடு. எனவே இதிலே விளையாட்டுத்தனமாக இருந்துவிட முடியாது என்கின்ற விடயங்கள் பல தரப்பினராலும் தெரிவிக்கப்படுகின்ற நேரத்திலே இந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது. அரச தரப்பு சுதந்திர கட்சியினர் புதிய கூட்டணியை அமைத்ததான செய்திகள் பார்க்க முடிகிறது. தபால் மூலமான வாக்களிப்பு செப்டம்பர் 4, 5, 6 தேதிகளில் என்கின்ற செய்திகளும்,
செப்டம்பர் 22 பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயமாக இருக்கிறது. ரணில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இடைக்கால தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அலி சஃப்ரியுடைய நியமனம் தொடர்பாகவே அந்த விடயம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளரும் வேட்பு மனுவிலே ஒப்பமிட்டிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது. சம்பிக்கவின் ஆதரவும் சஜித் பிரேமதாசவுக்கு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பட்டாளி சம்பிகரணவுக்கு அறிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சி தாவல்கள் இந்த ஆதரவுகள் ராஜித சேனாரட்ன நேற்றைய தினம் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய ஆதரவுகளையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதிக்காக. அதே நேரத்தில் ரிஷாட் பதுதீன் சார்ந்தவர்கள் அங்கே தங்களுடைய ஆதரவை சஜித்துக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது சம்பிக்க சஜித்துக்காக ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். ரணில் நாமல் விஜயதாச வேட்பு மனுக்களிலே ஒப்பமிட்டிருக்கிறார்கள். இன்று யார் அரசியல் இருக்கிறார்களோ இந்த மூவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை வேடிக்கையான விடயம். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர்களை ஜனாதிபதியாக்கியது நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தினர். அதே நேரத்தில் விஜயதாச ராஜபக்ஷ என்பவர் தொடர்ச்சியாக இந்த அரசிலே முக்கிய அமைச்சு பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்கள் மூவருமே வேட்பு மனுக்களிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். வேட்பாளர்களுடன் பேரம் பேச இதுவே சரியான தருணம் சுமந்திரனிடம் கூறினாராம் சந்தோஷா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளை இணைய செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் இந்த செய்திகளோடு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். செய்திகளை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் ஹோஸ்டோ. தொடர்ந்து இன்றைய தினம் என்னோடு கலையகத்தில் இணைந்திருப்பவர் சிவம் அவர்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.